ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்ஃபர்மேஷனை என்னுடைய இதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். என்ன ஷேர் பண்ணலாம்னா, ஒரு ஆன்லைனில் ஒரு ஃபோன் வந்து இப்போ வாங்கினாங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அந்த ஃபோன் வாங்குற டைமில் தான் வந்து நான் ரிட்டர்ன்ற அந்த 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 ரூலில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில். என்னென்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது டெக்னீஷியன் சர்வீஸ் பண்ணி பார்ப்பாங்க, சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அவங்க சைட்லேருந்து தான் அது ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்ற வந்து இஷ்யூ வந்தது. சரி, நான் என்ன பண்ணேன், அதை ஃபோன் என்ன இஷ்யூ, என்னுடைய இஷ்யூனா, அந்த ஃபோனில் நான் வாங்கின புது ஃபோனில் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போடனா காலைல எழுந்து பார்த்தோன்னா ஒரு 30 to 40% வந்து டவுன் ஆகிடுது. அந்த இஷ்யூக்காக வந்து நான் ரைஸ் பண்ணேன், இது மாற்ற முடியாது, நீங்கள் டெக்னிக்கலாக வந்து சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து போய் பாருங்கள், அவங்க கிட்டே நீங்கள் போய் பாருங்கனாங்க. சரி, நானும் போயிட்டு பார்த்தேன். அவங்க என்ன பண்ணால் கேபிள் அது வாங்கி வச்சு கேபிள்லாம் இன்செர்ட் பண்ணி அவங்க ஓஎஸில் ஏதாச்சும் சம்திங் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா தான் என்கிட்ட காட்டினாங்க, நல்லா தான் இருக்குது. அதாவது அந்த அதிலே அந்த ஆப்ஷன் இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூ, சார்ஜ் பேட்டரி டவுன் இஷ்யூ, அப்புறம் வேறு ஏதாவது இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் இருக்குது. எல்லாமே டிக் ஓகேல தான் இருக்குது, க்ரீனில் தான் இருக்குது. அதனால் இதை மாற்ற முடியாது அப்படின்னு வந்து அவங்க சைடில் சொல்லிட்டாங்க. அவங்க சைடில் நான் கொரியர் ரைஸ் பண்ணால் எப்படிங்க இந்த உங்கள் ஷோரூம் கண்டுபிடித்துக்கு அப்படியாச்சு, நான் வாங்கின புது ஃபோனு ப்ரைஸுமே அதாவது நான் வாங்கின ஃபோனு ஒரு ப்ரைஸு, அந்த ப்ரைஸ்க்காக நான் ஆஃப் டே 1 டே இந்த மாதிரி இவங்க ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களே, இதுக்கே இவ்வளோ இஷ்யூ ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் என்ன அப்ரோச் பண்ணால், இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு, வீட்டுக்கே டெக்னீஷியன் வந்து செக் பண்ணி பார்க்குறன்ற ஆப்ஷன் இருந்துச்சு. சரி, நான் அதுக்கு அப்ரோச் பண்ணேன். அதில் வந்து டெக்னீஷியன் என்ன பண்ணார்னா, இந்த மாதிரி ஓடிபி ஓடிபி எனக்கு ஒரு நாள் முன்னாடி வந்துருச்சு. இந்த மாதிரி டெக்னீஷியன் வந்தாலும் ஓடிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த டெக்னீஷியன் என்ன பண்ணாருன்னா, ஓடிபி முன்னாடி என்கிட்ட கேட்டார். இந்த மாதிரி நான் வந்துட்டு இருக்கேன், ஓடிபி சொல்லுங்கள். இல்லைங்க, இதில் சொல்லக்கூடாது தானேங்க இருக்குது. அதாவது எல்லாம் தெரிஞ்ச சின்ன குழந்தை மாதிரி நானும் சொல்கிறேன், இதில் சொல்லக்கூடாது தானேங்க இருக்குது. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே இதில் என்ன இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வரவே இல்லை. அவரோட ஸ்டேட்டஸ் அது கிளைம், அதாவது என்ன ஸ்டேட்டஸுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாரா இல்லை விசிட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி விசிட் டன் என்ன கொடுத்தாருன்னு தெரியல. அவர் ஃபாலோ பண்ணிட்டு முடிச்சிட்டாரு, வரவே இல்லை. எங்கே வீட்டுக்கு வந்து டெக்னீஷியன் விசிட் பண்ணவே இல்லை. ஆனால் அவர் ஓடிபி சொல்லிச்சு, அவர் வேலை முடிஞ்சு போச்சு. மறுநாள் ஃபோன் பண்ணால் இல்லைங்க நான் அங்கே இருக்கேன் வர இது எதாவது சொல்லிட்டுருக்காரு. சரி ஓகே முடிஞ்சுச்சு, அதுதான் சொல்கிறேன். ஆனால் அப்புறம் அந்த ஃபோனை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அது எப்படி பண்ணன்றது வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அது உங்களுக்கு அந்த எப்படி ரிட்டர்ன் பண்ண சொல்ல உங்களுக்கு எதாவது வேணும், கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து லைக் இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அடுத்தது வேணும் நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.